இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான மற்றும் அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சின்ன அத்தையான பைரவி கிட்ட போயிட்டு இந்த எல்லா உண்மையை சொல்லி ஒரு குட்டையை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பிளான் பண்ணுறாங்க. என்னடா அப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது இலக்கியா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு பைரவி ரூமுக்கு போகிறாங்க. பைரவி ஏதோ வேலையாக பார்த்துட்ருக்காங்க. உள்ளே போயிட்டு பைரவியத்தை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னடி என்கிட்ட பேச போகிற, என்ன இருக்குது, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம அஞ்சலியை. இதை எதையுமே பொருட்படுத்தாத நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் அசிங்கப்பட்டாலும் சரி, நம்மளுக்கு ஆக வேண்டிய வேலை ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் மறுபடியும் அவகிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. சரி ஓகே, என்ன வந்த வேலையோ அதை முதல்ல சொல்லிவிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பையனை பற்றி தாங்க நான் முழுசும் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன என் மகனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இலக்கிய அப்போ வர வர சுத்தமாக சரியில்லைங்க. நானும் அத்தையும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ இளநீயில் பார்த்திங்கன்னா மயக்க மருந்தை கலந்து என்னுடைய குழந்தைய கலைக்க முயற்சி பண்ணா இலக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அஞ்சலி, இலக்கியா அந்தளவுக்கு மோசமானவளாகிட்டாளா, இந்த மாதிரிலாம் கூடவா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி இதை கேட்ட உடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. ஓகே, இவளை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை அத்தை, இப்போ உங்களுடைய மகன் கௌதம் செய்கிற தொழில் எதுவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே வெற்றிகரமாக போகலையாம். அவள் செய்ய போகிற பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் மேலே இருந்த சாயில் டெஸ்ட் எடுக்கும்போது அது ஃபெயில் ஆகிடுச்சாம். அதுக்காக அந்த அதிகாரி பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய் லஞ்சமாக கேட்குறாருங்களாம். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம கௌதமும் பார்த்திங்க அப்படின்னா குழம்பிட்டு தாங்க இருக்கார். உங்கள் மகனுடைய வாழ்க்கையவே முழுசுமாக சீரழிச்சிட்ருக்கா இலக்கியா. முதல்ல அவங்க 2 பேரும் எதையாவது செஞ்சு பிரித்து விடணும். அப்போ தான் உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி. சரி ஓகே, அதெல்லாம் சரி தான், எப்படி அவங்கள பிரிக்கிறது, எதுக்காக அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு கேள்வியெல்லாம் நம்ம பைரவி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, என்ன வேணால் ஆகட்டும், இதை நான் இப்படியே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.